Hey guys, welcome back to my channel. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Maximum profit in job scheduling. So இது hard question இன்னைக்கு. We have n jobs where every job is scheduled to be done from start time to end time, obtaining a profit of profit I. அதாவது ப்ராஃபிட்ங்கிறது ஒரு array. You are given a start time, end time and profit arrays. Return the maximum profit you can take such that there are no two jobs in subset with overlapping time ranges. If you choose job that ends at x, you will be able to choose another job that starts at time x. So question புரியுது நம்புறேன். So basically மூணு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டார்ட் டைம் இருக்குது, எண்ட் டைம் இருக்குது, அண்ட் தென் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் பாருங்கள், த சூசன் சப்ஸ்டிட்யூட் இஸ் ஃபஸ்ட்டு ஃபோர்த்து. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டைம் பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து 1. அதே ஃபஸ்ட் எண்ட் டைம் பாருங்கள், ஃபஸ்ட் எண்ட் டைம் வந்து 3. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஜாப் பாருங்கள், ஃபோர்த்து ஜாப் வந்து ஸ்டார்ட் டைம் வந்து 3. அதாவது ஃபஸ்ட்டு ஜாப் 1 to 3 முடிஞ்ச அப்புறம் தான் வந்து நம்ம ஃபோர்த்து ஜாபாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் ஃபோர்த்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது, 1ல் ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் தென் டைம் 3ல் வந்து முடியுது. 4 வந்து டைம் 3ல் ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் தென் எண்ட் டைம் வந்து 6. ஸோ ஓவர்லாப் ஆகலை. ஸோ ஓவர்லாப் ஆகாததை நம்ம வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ ஓவர்லாப் ஆகாத நம்ம டாஸ்க் எடுக்கணும், அண்ட் தென் அந்த டாஸ்கோட ப்ராஃபிட் ஆட் பண்ணால் மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ அதான். ஸோ இந்த கொஷனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் எடுத்தால் தான் வந்து மேக்ஸிமமாக வருது. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், செகண்ட் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம்லாம் இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், த சூஸ் அண்ட் சப்செட் இஸ் ஃபஸ்ட்டு, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து. ஃபஸ்ட்டோட ஸ்டார்ட் டைம் 1, எண்ட் டைம் வந்து 3, அண்ட் தென் ஃபோர்த்தோட ஸ்டார்ட் டைம் வந்து 4, அண்ட் தென் ஃபோர்த்தோட எண்ட் டைம் வந்து 6. ஸோ ஃபஸ்ட்டோட எண்ட் டைம் என்ன, ஃபஸ்ட்டோட எண்ட் டைம் வந்து 3. ஃபோர்த் ஸ்டார்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஆனப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் ஓவர்லாப் ஆகலை. ஸோ இந்த ஒரு சப்செட்டை சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கிது, ஃபஸ்ட்டு, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் எக்ஸாம்பிளும் இருக்குது. ஸோ இந்த கொஷின் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கொஷின் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ நிறைய சப்செட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நான் ஏதோ ரெக்கர்ஷன் தான் பண்ணி ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ரெக்கர்ஷன் தான் பண்ணி ஆகணும் இந்த கொஷனுக்கு. அண்ட் தென் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம் தான் நம்ம டிபி பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் அப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்கள், ரெக்கர்ஷன் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்கள், கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து லைக் ப்ராஃபிட் வந்து 10^4, இது வந்து இவ்வளோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 10^9 வரைக்கும் தந்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லைக் 10^4 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்டு, இது லென்த்து. ஸோ நம்ம வந்து ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 10^4 வந்து நம்ம ஆப்வியஸாக நம்ம வந்து இது ஆர்டர் ஆஃப் எண்ணில் தான் நம்ம வந்து ஆன்சர் வரணும். ஏன்னா இப்போது யூஸ்வலாக 1 செகண்ட் ஆன்லைன் ஜட்ஜஸில் 1 செகண்டில் 10^7 ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஃபைன். ஸோ 10^7 ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ நம்ம 10^7 நம்ம பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம n ஸ்கொயரில் சொல்யூஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 10^4 வந்து இந்த கன்ஸ்டன்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10^4 வந்து நம்ம n ஸ்கொயரில் பண்ணோம்னா 10^4 பவர் 2 எவ்வளோ ஆகும்? நம்மளுக்கு 8 ஆகிடும், 10^8 ஆகிடும். ஸோ வந்து நம்மளுக்கு டைம் நோட் எக்ஸீடட் தான் வரும், 10^8 ஆகிடும். ஃபைன். ஸோ அதனால் டைம் நோட் எக்ஸீடட் வரும். ஸோ நம்ம வந்து எய்தர் n log n இல்லைனா ஆர்டர் ஆஃப் n அந்த மாதிரி பண்ணணும். ஸோ நம்மளால் அப்படி பண்ண முடியாதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம சொல்யூஷன் வந்து எய்தர் n ஆர்டர் ஆஃப் n இருக்கும், இல்லைன்னா n log n இருக்கும். n ஸ்கொயர் வந்து வராது, ஏன்னா வந்து இது எக்ஸீட் ஆகிடுது, 10^7 எக்ஸீட் ஆகிடுது இது n ஸ்கொயர்னா. ஓகே, ஸோ நமக்கு ரெக்கர்ஷன் தெரிஞ்சாச்சு. ஸோ ரெக்கர்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து எப்படினாலும் எக்ஸ்போனென்ஷியல் தான் போகும். ஸோ நம்ம கண்டிப்பாக மெமோரைஸ் பண்ணி ஆகணும். ஆப்வியஸாக ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதேமாதிரி கன்ஸ்டன்ட் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்வியஸ்லி டிபி கொஷின் தான் இது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்செட்ஸ் இருக்குது, நிறைய சப்செட்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் வந்து போக நம்ம வந்து நிறையா சப்செட்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் தரத்துக்கு வந்து இந்த சப்செட் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் டேரக்ட் ஆன்சர் தெரியாது. ஸோ நிறைய காம்பினேஷன் இருக்குது. அந்த காம்பினேஷன்லாம் எது மேக்ஸிமமோ அதை தான் பிக் பண்ணணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா
நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது. பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது. பர்ஃபெக்ட் நம்பர்ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயரோ ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம். அந்த ஒரு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பிக் நாட் பிக் பண்ணோம். பிக் நாட் பிக் பண்ணோம். ஸோ அதை தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். அண்ட் தென் இன்னொரு இது இருக்குது. இப்போது பிக் நாட் பிக் நம்ம பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம இப்போது ஒரு ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்புறம் ஒரு டாஸ்க் எண்ட் ஆகுது. இந்த எண்ட் டைம் ஆனப்புறம் தான் இன்னொரு டாஸ்க் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இன்னொரு டாஸ்க் வந்து எப்போது ஸ்டார்ட் ஆகணும்னு கண்டுபிடிக்க வந்து நம்ம வந்து பைனரி சர்ச் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பைனரி சர்ச் நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம அரே வந்து சார்ட்டடாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ பைனரி சர்ச் யூஸ் பண்ணால் சார்ட்டடாக இருக்கும். ஸோ நம்ம ஷார்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி பிக் நாட் பிக் லாஜிக்கில் நம்ம போடலாம். ஓகே, ஸோ நம்ம கோடு போயிடலாம். ஸோ நான் வந்து இந்த 3 ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம், ப்ராஃபிட் இது 3ஐயும் வந்து ஒரு வெக்டாரில் ஸ்டோர் பண்ணுறேன். அதாவது 2D வெக்டாரில் வெக்டார் ஆஃப் இன்ட். அது வந்து நான் காம்பினேஷன் வைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் அண்ட் தென் எண்டில் வந்து நான் வந்து சைஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். For int I is equal to 0, I is less than n, I plus plus. com dot pushback. புஷ்பேக் என் கர்லி பிரேசஸ் போடுறேன் பாருங்கள். கர்லி பிரேசஸ் வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் புஷ் பண்ணேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம் அண்ட் தென் ப்ராஃபிட் நான் புஷ் பண்ணுறேன். ஸ்டார்ட் டைம், ஸோ ஃபைன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ காம்பினேஷன் வெக்டார் இருக்குது அண்ட் அந்த வெக்டாருக்குள்ள வெக்டார் இருக்குது, இன்னும் நிறைய வெக்டார்ஸ் இருக்குது. இந்த வெக்டாருக்குள்ள ஸ்டார்ட் டைம் இருக்குது அண்ட் தென் எண்ட் டைம் இருக்குது அண்ட் தென் ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெக்டார்ஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன். வெக்டார் ஆஃப் இன்ட்டில் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஸோ பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஷார்ட் ஸோ ஷார்ட் பண்ணிவிட்டேன். ஷார்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெக்டார் ஆஃப் இன்ட்டில் ஃபஸ்ட்டு எது இருக்கோ, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டைம் தான் இருக்குது. ஃபஸ்ட் அட்ரிபியூட் வந்து ஸ்டார்ட் டைம் தான். ஸோ ஸ்டார்ட் டைமை தான் வந்து ஷார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் டைம் பேஸ் பண்ணி இந்த ஹோல் காம்பினேஷன் வெக்டாரை ஷார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தான் வெளியே இங்கே நம்ம டிபி ஃபங்க்ஷன், அதாவது ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன், டேக் நாட் டேக் லாஜிக்கு, அதாவது பிக் நாட் பிக் லாஜிக்கு, இன்டீஜர் ஐ இது இண்டெக்ஸு அண்ட் தென் அந்த வெக்டாரை பாஸ் பண்ணுறேன். வெக்டார் ஆஃப் இன்ட் ஸ்டார்ட் டைம் பாஸ் பண்ணுறேன். அந்த நம்ம காம்பினேஷன் வெக்டார் ஸோ பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதலாம்னா, நம்ம வந்து இந்த பைனரி சர்ச் லாஜிக் எழுதலாம். அதாவது இப்போது ஸ்டார்ட் டைம் வந்து 1ன்னு வச்சுக்கலாம் அண்ட் தென் எண்ட் டைம் வந்து 3. ஓகே, ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம். ஸோ இப்போது 3ல் முடியுது. ஓகே, ஸோ 3ல் முடிஞ்சோடனே நம்ம ஸ்டார்ட் டைம் வரையில் வந்து சப்போஸ் 3லேயே இன்னொரு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதை கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா வந்து சப்போஸ் 3ல் ஸ்டார்ட் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு 3க்கு அடுத்து என்ன இருக்குது, சப்போஸ் 4ல் ஸ்டார்ட் ஆனால் 4 எடுக்கலாம், இல்லைனா 5ல் ஸ்டார்ட் ஆனால் 5 எடுக்கலாம். ஸோ இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து லோவர் பவுண்ட். ஓகே, லோவர் பவுண்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது C++ல். பேசிக்கலி இது வந்து பைனரி சர்ச் தான் பண்ணோம். பைனரி சர்ச் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இது லோவர் பவுண்ட். ஸோ லோவர் பவுண்ட் பற்றி உங்களுக்கு தெரியலனா வந்து போய் பைனரி சர்ச் வீடியோ பாருங்கள். என் டிஎஸ்எஸ் சீரிஸ் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வரும், அது போய் பாருங்கள். ஓகே, ஸோ இதான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ இன்டீஜர் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லோவர் பவுண்ட் ஆஃப்
ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிக் நாட் பிக் லாஜிக் தான். டேக் நாட் டேக். டேக் இஸ் ஈக்குவல் டு டேக் டேக்குங்கும் போது நம்ம வந்து ப்ராஃபிட், அதாவது நம்ம ரிட்டர்ன் பண்ண வந்து ப்ராஃபிட் தானே. ஸோ காம்பினேஷனில் ப்ராஃபிட் எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது? செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது ப்ராஃபிட். ஸோ அதை தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். காம்பினேஷன் ஆஃப் கரண்ட் இண்டெக்ஸ் அண்ட் தென் 2. அதே ப்ராஃபிட் இது. ப்ராஃபிட் ப்ளஸ் மறுபடியும் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் எந்த இண்டெக்ஸுக்கு போகணும்? நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸு, அதாவது லோவர் பவுண்ட் ஃபங்க்ஷன்ஸு கண்டுபிடிச்சு வச்சுமா அந்த இண்டெக்ஸு ஐடிஎக்ஸ் ஸ்டார்ட் டைம் காம்பினேஷன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நாட் டேக். நாட் டேக் லாஜிக் வந்து நம்ம எதுவுமே எடுக்கல. ஸோ 0 ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் i+1 நெக்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு போயிடுறோம். இது வந்து i+1. இது இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச இண்டெக்ஸ் லோவர் பவுண்ட் வச்சு ஸ்டார்ட் டைம் காம்பினேஷன். ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ரிட்டர்ன் வந்து நம்ம மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம சும்மா மேக்ஸ் ஆஃப் டேக் நாட் டேக். நம்ம இன்னும் பேஸ் கண்டிஷன் இல்லைல்ல. ஸோ பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்? ஸோ இந்த கொஸ்டினில் பெருசாக ஒன்றும் இல்லை. பெருசாக வந்து இது இந்த கன்ஸ்டன்ட் இருக்குது அந்த கன்ஸ்டன்ட் இருக்குன்னுலாம் இல்லை. ஸோ பேஸ் கண்டிஷன் வந்து பேசிக்கலி சப்போஸ் அரே விட்டு வெளியே போயிட்டோம்னா i+1 பண்ணும்போது அரே விட்டு வெளியே போயிட்டோம்னா நம்ம வந்து 0 ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதான் பேஸ் கேஸ். ஃபைன். இஃப் i இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஸ்டார்ட் டைம் டாட் சைஸ், அதாவது எல்லா வெக்டரும் சேம் சைஸ் தான் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் டைம் டாட் சைஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ரிட்டர்ன் 0. ஃபைன். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஸ்டார்ட் டைமு, அது இண்டெக்ஸு, ஸ்டார்ட் டைமு அண்ட் தென் காம்பினேஷன் பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் டைமு இங்கே ஷார்ட் பண்ணணும். ஸோ பண்ணிடுறேன். ஷார்ட் டைமே ஷார்ட் பண்ணிடுறேன். இல்லைனா வந்து சம் எட்ஜ் கேசஸில் ஆன்சர் தப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆன்சரை. ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆஃப் 0 ஃபைன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ரன். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. வேறு டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ கரெக்டாக வருது. ஸோ நீங்கள் இப்போ சப்மிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் லிமிட் எக்ஸீடட் வரும். ஏன்னா வந்து நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்கள் டேக் நாட் டேக் லாஜிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ரைட்டு. ஸோ இப்போ வந்து இது வந்து டேக்கு, இது வந்து நாட் டேக்கு. ஸோ அப்புறம் இது வந்து ரெண்டாக ஸ்பிட் ஆகும், மறுபடியும் டேக் நாட் டேக்கு. ஸோ அந்த மாதிரி ரெக்கர்ஷன் ட்ரீ போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து nearly 2n வரும். 2n வந்து அக்செப்டே ஆகாது, ஏன்னா எக்ஸ்போனென்ஷியல். ஸோ அதனால் நம்ம வந்து மெமோரைஸ் பண்ணணும். ஸோ மெமோரைஸ் பண்ணும்போது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதாவது பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னு ஒரு வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். அதில் சொல்லியிருக்கேன் எப்படி மெமோரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் பார்க்கணும். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் வந்து இண்டெக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, இந்த ஐ மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. மிச்சம் எந்த பேராமீட்டர்ஸும் சேஞ்ச் ஆகலை. மிச்சம் 2 பேராமீட்டர்ஸும் வெக்டாராக இருக்குது. ஸோ இது வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ ஒரே ஒரு வெக்டார் தான் கிரியேட் பண்ணும், ஒன்லி வெக்டார் தான் கிரியேட் பண்ணும். பிகாஸ் ஒன்லி ஒன் வேரியபிள் இஸ் சேஞ்சிங். ஸோ ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணலாம், வெக்டார் டிபி. டிபி சைஸ் வந்து n. ஓகே. அண்ட் தென் -1 -1 இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ டிபி பாஸ் பண்ணுறேன் எல்லா இடத்துலையும். ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணுற இடத்துல நமக்கு தெரியும் டிபி ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு போட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போஸ் டிபி ஆஃப் i வந்து -1 இல்லைன்னா அதே ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதாவது மெமோஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னு அர்த்தம். இஃப் டிபி ஆஃப் i இஸ் நாட் ஈக்குவல் டு -1 அப்படின்னுச்சுன்னா அதே ரிட்டர்ன் பண்ணிடலாம் டிபி ஆஃப் i. ஃபைன். ஸோ நம்ம மெமோஸ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஏதோ எரர் வருது. யா ஸோ ரன் ஆகுது. ஸோ சப்மிட் கொடுக்குறேன். பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஹார்டு கொஷின் ஆக்சுவலி. ஓகே, இது வந்து ஹார்டு கொஷின். நீங்கள் பாருங்கள், இது வந்து ஹார்டு கொஷின். பட் ஆனால் நம்ம சிம்பிளாக போட்டுட்டோம். ஸோ பேசிக்கலி ஒன்றும் இல்லை, பிக் நாட் பிக் லாஜிக் தான், பிக் நாட் பிக் டிபி தான் இது. ஸோ சப்செட்டுன்னு கொடுத்துட்டாங்க. எப்பவுமே சப்செட்டுன்னு கேட்டாலே இந்த மாதிரி நம்ம லைக் நிறைய பாசிபிள் வேஸ் இருக்குது, அரே இருக்குது. ஸோ ஒரு சப்செட்டை பிக் பண்ணனாலே பிக் நாட் பிக் லாஜிக் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் தென் இதில் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட் இந்த கொஸ்டினில். ஏன்னா வந்து பைனரி சர்ச் பண்ணுறோம், பைனரி சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இங்கே. அது நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் எண்ட் டைமை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கொஸ்டினில். மிச்சப்படி இந்த கொஸ்டின் வந்து ஈஸி தான். அண்ட் தென் மெமோரைஸ் பண்ணுறோம் ஃபைனலாக. பிகாஸ் வந்து நம்மளுக்கு ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த கொஸ்டினில். அண்ட் தென் மெமோரைஸ் பண்ணிங்கன்னா டைம் லிமிட் எக்ஸீடட் ஆகும். ஸோ அதனால் மெமோரைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி கோடிங் வீடியோஸ் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் தென் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரீஸும் இருக்குது தமிழில். அண்ட் புதுசாக இப்போ டிஎஸ்ஏ சீரீஸ் வந்துட்டுருக்கு. டிஎஸ்ஏ சீரீஸில் 2 வீடியோ வந்திருக்கு, போய் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.